மகிழ்ச்சியாக நம்ம எப்படி இருக்கிறது, நம்ம ஹாப்பினஸை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் என்கிறது தொடர்பான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. ஒரு 200க்கும் மேற்பட்ட ட்ரைனர்ஸ் வந்து இதே நாளில் பல இடங்களில், பல ஊர்களில், பல காலேஜில், பல கல்லூரிகளில், ஸ்கூலில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நோக்கம் என்ன? இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம லைஃப்பை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி வாழணும், இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த செஷன் ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் ஒரு கான்ஃபிடென்டாக நம்ம இந்த செஷனில் முதல்ல போயிடலாம். பயான், அதாவது ஸ்பீச், அப்புறம் கோச்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பீச்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் ட்ரைனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, டீச்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி பலவிதமாக 10 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்கிறதனுடைய முறைகள். அதில் டீச்சிங் சார் வந்து பாடம் நடத்துவாங்க, மாணவர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பயான் செய்வாங்க, அவங்க மட்டுமே பயான் செய்வாங்க, மற்றவர்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன? பயான் இல்லை, டீச்சிங் இல்லை, கோச்சிங் இல்லை. அப்போ என்ன? ட்ரைனிங்னா என்ன? நம்ம எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே உள்வாங்கி கொண்டு முறையாக நம்ம கேட்டு, நானும் பேசுவேன் நீங்களும் பேசுவேன், நானும் பேசுவேன் நீங்களும் பேசணும். கொஸ்டின் ஆன்சராக இருக்கும். அவன் கேட்குறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த செஷனோட அப்படியே ஒன்றி போயிருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் உங்களுடைய ஃபீட்பேக், இந்த செஷனை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கடைசி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சிகளை போயிடலாமா? எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? நோக்கியா அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் எழுந்திரிச்சு உட்காரு. நோக்கியா அப்படின்னு சொல்லும்போது எழுந்திரிச்சு உட்காரு. நோக்கியா. இப்போ ஒரு சம்பவம் நான் சொல்ல போறேன், ஒரு கதை, ஒரு ஸ்டோரி. அதுல எங்கெங்கெல்லாம் நோக்கியா அப்படின்னு வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க எழுந்திரிச்சு உட்காரு. நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன்.